1 2 பண்ணுவேன். அது பண்ண ஒரு ரிசல்ட் வச்சு இன்னொன்று வரும். அந்த மாதிரி தான் 25 இயர்ஸ் நான் ஜர்னி பண்ணேன். அதனால அப்பப்போ எனக்கு கண்டிப்பாக எனக்கு கேப்ஸ் வந்துட்டே இருக்கும். பட் ஆனால் பிஸி டேஸும் நிறைய நாள் இருந்தது, பல வருஷம் இருந்தது பிஸி டேஸ். பட் யூ ஹேவ் சோ மெனி கான்டாக்ட்ஸ் இல்லையா? அப்பா 500 படம் மேல பண்ணிருக்காருன்னு சொல்லும் போது இட் வுட் ஹேவ் ஃபெட்ச் சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓ இவர் இந்த ரோல் பண்றாருப்பா, இவர் பின்னிட்டாருப்பா இதுல அப்படின்னும் போது இண்டஸ்ட்ரி நீட்ஸ் யூ அப்படின்ற விஷயம் இருக்கும்ல. ஸோ ஹவ் வாஸ் தட்? ஹவ் டிட் யூ மேனேஜ் டு டூ திஸ்? இல்லை மேனேஜ்ன்றது என்ன, பிஸி டேஸ் ரொம்ப ஜாலியாக போச்சு. பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட எல்லாம் பண்ணி நல்ல அப்ரிஷியேஷன்லாம் வந்தது. கேப் இருக்கும்போது தான் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். இருந்தாலும் அதிலும் நாங்கள் சஸ்டெயின் பண்ணிட்டோம் நாங்கள். பட் ஆஸ் அ ஆக்டர் அது ஒரு மென்டல் ஹெல்த் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல சார். நம்ம ஏன்னா பீக்கில் ஒன்று பண்ணிட்டு இருப்போம், அப்படியே வரும்போது ஒரு கேப் விடும்போது என்னடா ஆச்சு, என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கண்டிப்பாக அந்த வரி இருந்துகிட்டே இருக்கும். தட் டு இந்த ப்ரொஃபஷனில் வந்து கன்சிஸ்டன்சி இருக்காது யாருக்குமே. எப்பயுமே பிஸி டேஸ் இருக்காது. எப்பயுமே வந்து இப்போ மூவி ஆர்டிஸ்ட்க்கு இன்னும் அதிகம். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஆச்சுன்னா இன்னொரு ப்ராஜெக்ட் வரத்துக்கு இட் மே டேக் மந்த்ஸ். அவர் பிஸியாக இருக்கும்போது சைமல்டேனியஸாக பண்ணுவாங்க. பட் என்னென்னா சீரியல்ஸ்னால அதோட லைஃப் அதிகனால எங்களுக்கு அதோட இம்பேக்ட் கொஞ்சம் கம்மி, அந்த கேப்ன்றது. இருந்தாலும் ஐ ஹேட் செவரல் கேப்ஸ் டியூரிங் திஸ் 25 இயர்ஸ். அதை வந்து நம்ம டைவெர்ட் பண்ணிக்கிட்டு கடவுள் பக்கம், தெய்வீகம் அந்த பக்கம் அப்படின்னா, பட் ஸ்டில் அந்த நானாக வச்சுக்கிட்ட அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கேட்காமல் இருக்கிறது நான் இன்னும் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தெரியும், தேவை இருந்தால் எங்கே இருந்தாலும் தேடி வந்து கேட்பாங்க, தேவை இல்லாட்டி பக்கத்தில் இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியும்.